ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காபி டாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான ஒரு மயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு காட்டில், இதேமாரி ஒரு காட்டில் ஒரு மயில் ஒன்று இருந்துச்சான். அது அழகாக இருக்கிறதுனால எல்லா பறவைங்களும் அது இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால கோவப்படும், திமிராக நடந்துக்கும்னு நினச்சிட்டு பேசவே மாட்டாங்களாம். எல்லாம் விலகி விலகி போயிடுவாங்களாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாதான் அது அழகாக நல்ல பேரி தான் இருக்கும் அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால் திட்டிகிட்டே இருப்பாங்களாம், விலகி விலகி போயிடுவாங்களாம். அது நினைக்குமா, நான் உங்களை எதுவுமே பண்ணலையே, நீங்கள் ஏன் என்னை விலகி விலகி போகிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குமா. அப்போ எல்லா பறவைகளும் நடுக்கிட்டு இருந்துச்சான். ஒரு பறவை முட்டை பொறிச்சு, நிறைய முட்டை பொறிச்சு அழகாக குட்டி குட்டி குஞ்சு தான் இருந்துச்சான். அப்போ அந்த குட்டி குஞ்சுங்களுக்கு தான் குழு எடுத்துக்கிச்சான். அப்போ அந்த போயிட்டு இருந்த மயில் பார்த்துச்சான் பாவமேன்ட்டு. அப்புறம் அது வந்து அதுக்கு போத்தி விட்டுச்சான். அது இறக வச்சு அது உள்ளே உட்காந்து இப்படி நினச்சிக்கிச்சான். அப்புறமா அது நல்லா குளிர்காண்டாங்க எல்லாம் அந்த குட்டி குட்டி பொறிங்கெல்லாம். மயில் அப்படி பண்ணனால எல்லா குஞ்சுங்களும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்போ அந்த அம்மா குருவிங்களுக்கு தான் தெரிஞ்சான், இது அழகாக இருக்கிறதுனால நம்ம தப்பாக பேசிட்டோமே, தப்பாக நினச்சிக்கிட்டோமே, இப்படி தான் பண்ணக்கூடாது. அது எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்குது, நம்மளும் அப்படி மாரி இருக்கணும், இது எல்லா கூடயும் பேசணும் அப்படின்னு நினச்சேன். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா கூடயும் ஒற்றுமையாக இருக்கணும். நன்றி.